ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அன்பான உணருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா அன்னைக்கு பழசு புதுசு பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இங்க பழசுன்றதே ஒண்ணு இல்ல, எல்லாமே புதுசுதான் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி எல்லாமே புதுசாவே இருக்கு அப்படின்றது. இங்க ஒரு விஷயம் இல்லையா, புதியது பழையதுக்கான ஒரு விஷயம் பாருங்க. புதியதுன்ற ஒரு சொல்லு எப்படி வந்ததுன்னா பழையதுல இருந்து தான் புதியது வந்தது. உண்மைதானே? கண்டிப்பா. இப்ப இந்த ரெண்டு சொல்லுமே புதியது இருந்தா பழையது இருக்கும், பழையது இருந்தா புதியது இருக்கும். இப்ப இந்த ரெண்டு சொல்லுமே ஒரே சொல்லு தானே. உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம புதுசுன்னு ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த புதுசுன்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா பழையதுன்னு ஒண்ணு இருந்திருக்கும். இல்ல நம்ம பழையதுன்னு ஒண்ணு சொல்றோம்னா புதியதுன்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப இந்த ரெண்டு விஷயமே இந்த ரெண்டு வார்த்தையுமே என்னன்னா ஒரு சொல்லுக்கு அர்த்த எதிர்ப்பதமான சொல். கேள்வி பதில். இதுதான் அதுக்கான சொல். இது பழையது புதியதுன்னு கான்செப்ட் கிடையாது. இது இல்ல, இது என்னன்னா கேள்வி பதில். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்போக்கா பேசக்கூடிய சொல்லி இது ஒருத்தா வெளிப்படாத சொல். இப்ப இது எப்படி எது வரைக்கும் இது இந்த சொல்லு இது ஒரு நார்மலா ஒரு சொல்லா வடிவெடுத்து இன்னைக்கு அது ஒரு ஏக்கமாயி, அது ஒரு உடலாகி, அது ஒரு வாழ்க்கையாகி, அது ஒரு உலகமாயிருது. உண்மைதான். ஏன் நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம பாருங்க, இப்ப நம்ம சொல்லிட்டோம் ஓல்டு நியூன்னு சொல்லிட்டோம். ஓல்டு நியூ எப்படி ரெண்டு விஷயம் ஒரே பொருள் இருந்து வெளியே வரும். கேள்வின்னு சொல்றோம், பதில்னு சொல்றோம். ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த பதில் கிடைக்கும். அது கேள்வியில இருந்து பதில் எப்படி கேட்டா அந்த கேள்விக்குள்ளதான் அந்த பதில் இருக்க முடியும். அப்ப கேள்வி பதில்னு ஒரு கான்செப்டே கிடையாது. புரியுதா சொல்றது? இப்ப நியூன்னு ஒரு விஷயம், ஓல்டுன்னு ஒரு விஷயம். இப்ப அந்த நியூன்றது புதுசாவும் ஓல்டுன்றது பழசாவும். இங்க பழையதுன்னு ஒண்ணு இல்லை. ஏன் பழையதுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா, நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு கணம் பொழுதும் ஒன்னொன்னும் புதியது. உண்மையா இல்லையா? புதியதா பழையதா? யூஸ்வலா பார்த்தா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது பழசாயிரும். லைக் ஒரு தடவை வாங்கினோம்னா, ஒரு பொருள் சேர் வாங்கினோம்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பழசாயிரும். அது பழசுன்னு தான் சொல்றோம். நீங்க பழசுன்னு சொல்றீங்க. இது எப்படி பழசா மாறும்? நீ யோசனை பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பொருள் நான் வாங்குறேன். இப்ப இந்த பொருள் ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் அது பழையதுன்னு சொல்றீங்க. அந்த 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் 10 நாளுக்கான அந்த வேலிடிட்டி அதுகிட்ட இருக்கும், 10 நாளுக்கான மாற்றம் அதுகிட்ட இருக்கும். அப்ப எப்படி இது பழையதா மாறும்? பழையதுன்னு சொன்னா இந்த 10 நாளுக்கு அப்புறம் அதோட அதுக்கு எதுவுமே நடக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்பதான் அது பழைய. அது ஒரு நாள் அது நியூ நோக்கியே பயணப்படுது. நியூன்னா என்ன? புதியது தான் நியூ. நியூன்னா மாற்றம் தான் நியூ. மாற்றம் ஒன்றே மாறாது. மாற்றம் என்னைக்குமே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அப்ப மாற்றம் இருக்கிற ஒரு பொருள் எப்படி பழையதா மாறும்? சற்று யோசிக்கணும்ல. இப்ப இந்த சேர் இருக்கு. இப்ப இந்த சேர் வந்து இப்ப நீதான் வாங்கி வந்திருக்கோம். இப்ப இந்த சேர் ஒரு வருஷம் கழிச்சு போனா அது பழையதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதை நம்ம எப்படி பழையதுன்னு சொல்றோம்? இது பழையதெல்லாம் இல்ல, அது வந்து ஒரு ஏக்கத்துல இருக்குது, தன் மாற்றத்துல இருக்குது, அது ஒரு மூவிங்ல இருக்குது. அதான் அது இருக்கிறத தவிர்த்து பழையதாலாம் இல்லை. ஒரு ஒரு கணம் பொழுதும் ஒன்னொன்னும் புதியது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம சின்னதுல இருந்து இது வரைக்கும் வாழ்ந்து வந்துருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம பின்னோக்கிய வாழ்க்கை வந்து பழையது, இப்ப முன்னோக்கி போறது புதியது. பின்னோக்கி போனது மூவிங்ல இருக்குது. அப்ப அது நியூல இருக்குதா பழையதுல இருக்குதா? இப்ப பின்னோக்கி போய் இந்த நேரம் பேசுறேன், இப்ப நேரம் பேசணும்னு இது பின்னோக்குது, பின்னோக்கணும்னு இது பழையதா? ஜென்ரலா பார்த்தா அது பழையது அப்படின்னு நம்ம வார்த்தைகள் இருக்குது. பழையது புதியது, நல்லது கெட்டது, இரவு பகலு, ஏற்றத்தாழ்வு, நன்மை தீமை, இந்த ஒரு கான்செப்ட் நம்மளோட ஈக்குவலஸா இருக்குது. ஆனா இந்த கான்செப்டுக்கான ஒரே விஷயம்னா, ஒரு ஏக்கம் ஒரு ஃப்ளோல போகும்போது அந்த ஃப்ளோல தான் போதே தவிர்த்து அது ஒண்ணு கீழேயோ ஒண்ணு மேலேயோ ஆகல, ஒண்ணு நல்லதாவோ ஒண்ணு கெட்டதாவோ ஆகல, ஒண்ணு நன்மையாவோ ஒண்ணு தீமையாவோ ஆகல. புரியுதுங்களா? அப்ப இங்கன்னா அது ஒரே ஃப்ளோல தான் போயிருக்கு. இப்ப இந்த சேர் இருக்குது. இந்த சேர் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு பழையசுன்னு நம்ம சொல்லுவோம். பழையதுன்னு நம்ம சொன்னா அந்த சேர் அப்படியே இருக்கணும். அந்த சேர் எதுவுமே ஆகக்கூடாது, எந்த பயனும் படக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஆனா அந்த சேர் அப்படி இருக்காது. உண்மைதானே? என்ன ஆகும்? அந்த சேர்ல இருக்கிற ஒரு போட்ட கெமிக்கலோட விஷயம் வெளிப்படும், அது ரொம்ப ஸ்ட்ரென்த்னஸ் குறையும், அது நம்ம உட்காந்தா உடையும், அதோட மேல இருக்கிற அந்த பவுடர்லாம் கொட்டுங்க. அது ஏன் கொட்டுச்சு? அது ஏன்னா அது ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. அது மாற்றம் ஆயிடுது. மாற்றமான நியூஸ் அது எப்படி ஓல்டா மாறுவது? இங்க என்னன்னா ஓல்டுன்னு ஒரு பொருளே இல்லை, முழுக்க முழுக்க நியூ மட்டும்தான் இருக்க முடியும். இங்க மாற்றம் எல்லாத்துக்குள்ளயும் மாற்றம் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். அப்ப மாற்றமா இருக்கிற ஒரு பொருள் எப்படி ஓல்டா மாறும்? மாற்றமே ஆக முடியாத ஒரு பொருள்னா நீங்க ஓல்டுன்னு சொன்னா ஒத்துக்கலாம். மாற்றமா ஆக முடியாத பொருள் இல்லை. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாமே மாற்றத்தை நோக்கி பயணத்துல இருக்கும். அது எதுவாயினும் சரி. இப்ப ஒரு தக்காளி இருக்குது. இப்ப அந்த தக்காளியை வந்து இப்ப வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுவே ஒரு நாள் ஆன உடனே கொஞ்சம் சொன்னீங்கன்னா சொல்லுங்க பழையதா மாறிச்சு. அது எப்படி நீ பழையதா மாறிச்சுன்னு சொன்ன? அது பயணத்துல இருக்குது. அந்த பயணத்துல அந்த முதல்ல இருந்த உருவம் அது இப்ப இருக்கிற உருவம் இது. அவ்வளவுதான் தவிர்த்து அது பழையதெல்லாம் மாறல. அது ஒரு அனுபவத்தை கிரியேட் பண்ணிக்குது, அது ஒரு விஷயத்த புரிஞ்சுன்னு, அது ஒரு வாழ்க்கையை பயணப்பட்டு. இது ஒரு 5 நாள் ஆச்சுன்னா தக்காளி ரொம்ப சுருங்கி போய்
நீ யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நீ யூஸ் பண்ண முடியலன்றதுக்கோசம் அது பழையதுன்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன தேவையோ அது என்ன வேணுமோ அதோட பயணத்துல அது வாழ்ந்துருக்குது. அது உன்னால முடிஞ்சு வேணும்னா எடுத்து பயன்படுத்திக்கோ, இல்லைன்னா அதை ஓர வச்சு. ஆனா அது பழையதுன்னு நீ சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது பழையதுன்னா அது பழையதாகவும் இல்லை, அது எப்பவுமே புதியதாக இருக்கு. ஏன்னா இப்ப முதல் நீங்க வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தது, இப்ப அதுக்கப்புறம் அதோட வடிவம் மாறுது, அதோட உருவம் குறையுது, அதுல உள்ளுகிற நீர் சத்து குறையுது. அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சுருங்கி போகுது, ஒரு கட்டத்துக்கு மேல அது இல்லாம அது விரிஞ்சு மாறிடுது. எப்படி போச்சு அப்ப அது நியூ தானே போயிடுது, அதோட அடுத்த கட்டத்துக்கு போகுது, போயிருக்குது. அது எப்படி பயணத்தை நோக்கி போகுது, அது எப்படி போகுது, நியூ நோக்கி தானே போகுது. அது எப்படி ஓல்டு நோக்கி போகுது? இப்போ தக்காளியா இருக்கு, தக்காளி அப்படியே சுருங்கி வதங்கி எல்லாமே மாறி ஸ்கின் போகும்னு ஆகும். இப்ப அது அப்படியே டிசால்வ் ஆகும். அது அதுல இருக்கிற நீர் சத்து ஆவியாகி இயற்கையோட அது ஆற்றலா கலக்கும். உண்மைதானே? அது இன்னும் கொஞ்சம் இதுவாச்சுன்னா ஏதோ ஒரு பறவை ஏதோ கொத்தி சாப்பிடும், அது வயிற்று உள்ள போகும், அது ஒரு பறவையோட தன்மை இந்த பழம் பெற்று போகும். அது இன்னும் கொஞ்சம் விதைகள் கீழே வந்துச்சுன்னா அது எங்கேயோ இடத்துல மரமா செடியா முளைச்சு திருப்பி அதே பழத்தை உருவாக்கும். அப்ப எப்படி அது ஓல்டா போகும்? திரும்பி புது ஒரு தக்காளியா தான், புது தக்காளி தான் மாற முடியும். அது ஓல்டா போகாது. அப்ப ஓல்டுன்ற ஒரு பொருளே இங்க இல்ல. முழுக்க முழுக்க நியூ மட்டும் தான் இங்க நிறைஞ்சிருக்குது. முழுக்க முழுக்க மாற்றம் நிறைஞ்சிருக்குது. அந்த மாற்றம் ஏற்றத்தை நோக்கி தான் போறதுக்கான சூழல் நிறைஞ்சிருக்குது. இங்க எல்லாமே நன்மையை நோக்கி தான் போக முடியும். என்ன சொல்ல, ஏற்றத்தை நோக்கி தான் போக முடியும், மாற்றத்தை நோக்கி தான் போக முடியும், முடிவை நோக்கி தான் போக முடியும், மகிழ்ச்சியை நோக்கி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா இப்ப நான் சொன்ன சொல்லுக்கான அர்த்தத்தை தான், எது ஒண்ணுமே அப்படியே இருக்க முடியாது, அது பழையதாகவும் மாற முடியாது. எல்லாமே பயணத்துல இருக்கும். அந்த பயணத்துல இன்பமான ஒரு முடிவுக்குள்ளதான் அதனால போக முடியும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்களே பாருங்க, இந்த சேர் இருக்கு. இப்ப இந்த சேர் வந்து ரொம்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆயிடும். ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆயிடுச்சு, அது மேல கை வச்சாலும் என்ன பண்ண உடஞ்சிடும். உண்மையா இல்லையா? உடஞ்சிடும். அப்ப அது என்ன ஆயிடுச்சு, அதோட வலிமையை இழந்துருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் வலிமை இழந்துருக்குதுன்னா அது மாற்றத்துல நோக்கி பயணப்பட்டு இருக்குது. அதுக்கு தேவையான சத்தையும் எனர்ஜியும் அதை எடுத்துக்கிட்டு அது என்னென்ன மாறும் அது மாறிடுது. உனக்கு பயன்பட முடியாத சூழல் அது போகுது, அவ்வளவுதானே தவிர்த்து அது பயனாகுது. அதுக்கு தேவையான மாற்றத்தை அது அறிஞ்சு அது பாட்டுக்கு போகுது. ஆனா உனக்கு பயனாகல, உனக்கு பயனாகலன்றதுக்கோசமோ நீ அதை பழையதுன்னு சொல்றது முன் அறியாம. மேபி இதுக்கப்புறம் அது இரும்பா கூட போகலாம், இன்னும் ஸ்ட்ராங்கா போகலாம். ஆமா, அது என்ன மாற்றம் ஒண்ணு அடையலாம், ஆனா மாற்றத்தை நோக்கி தான் போகுது. ஆனா நீ தான் கேட்டா அதுக்கு எனக்கு பயன்படல, அது பழசு, அது வேஸ்ட், அது குப்பை, சரியில்லைன்ற இந்த வார்த்தையான விஷயம் வந்து உனக்குள்ள போகும்போதுன்னா நீ யாரு, உன் தன்மை என்ன, நீ என்னவா மாறுற, நீ எப்படி மாற போற, நீ என்ன விஷயமா நீ வெளிப்பாடு ஆக போறன்றது நீ மறக்கிற. ஏன்னா உன்னை குப்பை, உன்னை வேஸ்ட், இது நீ சொல்ற இல்லையா? சொல்லும் போது சொல்லு உன்னிலிருந்து புறப்பட்டு, இப்போ உன்னிலிருந்து புறப்பட்ட சொல்லுக்கான ஒரு வெளிப்பாடு யார்கிட்ட வரும்? உனக்கு தான் வரும். அப்ப உனக்கு வரும்போது நம்ம துரிதமா இந்த நிகழ்வு உனக்குள்ள நடக்கும். ஆனா உனக்குள்ளே மாற்றம் தான் நடக்கும். ஆனா நீ என்ன நினைக்கிற, நானு வயதாகுது, எனக்கு முதுமை வருது, எனக்கு நோய் வருது, எனக்கு உடம்புலாம் தாழ்ந்த போது எனக்கு முட்டி கை கால்லாம் வலிக்குது, எனக்கு வாழ்ந்த நோய் வரப்போது இறக்க போறேன், இல்லாம போறேன். ஆனா இது எதுவுமே நடக்க போறது இல்லை, இது எதுவுமே நடக்கவும் இல்லை. இதுல ஆக்சுவலா நான் புதுசா ஆயிட்டு இருக்கேன், அப்படி போயிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்படி லேபிள் பண்றீங்க. ஆமா, எப்படின்னா எப்படி ஒரு பொருள் எனக்கு பயன்படலையோ அதை நீ குப்பன்னு நீ சொன்னியோ, அதே போல இந்த பொருளா நீ உனக்கு பயன்பட மாட்ட அப்படின்றத உனக்குள்ள நீ ரிலேஸ் பண்ற. யாருக்கு பயன்பட, உனக்கு நீ பயன்பட மாட்ட அப்படின்னு ரிலேஸ் பண்ணினே போற. நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், இந்த மாதிரி அப்படி போயின்னு போறதுனால நீ ஆனா நீ என்ன பண்ண, நீ நினைக்கிறதா அப்படி இருக்குது, உன் அறிவு சிறுமையில. ஆனா நீ எங்க போற, நீ ஒன்று நோக்கி ஒரு பெரிய பிக்கஸ்டான மாற்றத்துக்கு நீ போயின்னு இல்லை. ஆனா உனக்கு இந்த உடலோட நீ இருந்து நீ மறைஞ்ச வரைக்கும் உனக்கு தெரியாது. மறைஞ்ச பிறகு இது தெரியறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்க எல்லாருக்கும் பாருலாம், ஒரு உடல் இறந்துச்சுன்னா அந்த உடல் வந்து இறந்துச்சுன்றது நம்ம தான் சொல்லுவோம், உண்மைதானே? அந்த உடல் சொல்லுமானா சொல்லாது. அந்த உடல் இருக்கிற ஆற்றல் சொல்லிச்சுன்னா சொல்லல, உண்மைதானே? இப்படி அதோட உயிர்ன்ற ஒரு உயிர்ன்ற பொருள் சொல்லிச்சுன்னா சொல்லு. அப்ப அது என்னவா மாறி, அது ஏதோ ஒரு ப்ராசஸ் நோக்கி அது மூவ்மெண்ட்ல போகுது. அதை யார் சொல்றோம்? நம்ம தான் சொல்றோம். இங்க வந்து அவர் வயசாயிடுச்சு, முதுமை வந்துச்சு, நோய் வந்துச்சு, அவர் இறந்துட்டாரு, இல்லாத போயிட்டாரு, அவர் அவள் தான் அவள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அவள் தானே என்ன, அவள் தான் இதோட இருக்குதாங்க, அது என்னன்னு உங்க யாருக்கும் தெரியாது. அப்ப இது என்ன பண்ணுது, அது அடுத்த ப்ராசஸ் நோக்கி பயணத்துக்குள்ள போகுது. நீங்க யாரும் இருக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் ஒண்ணு இல்லை, என்னைக்குமே இருந்துனே தான் இருக்க முடியும். அது தன்மாற்றமா இருந்துனே இருக்க முடியும். என்றைக்கும் ஒரு இருப்பு இருக்கும், அந்த இருப்பு தன்மாற்றத்தை நோக்கி பயணப்பட்டு போகும். அது எதுக்கு முடிவு நோக்கி பயணப்பட்டு அது போகுது, மாற்றத்தை நோக்கி போகுது. மாற்றம் என்ன, எல்லாருக்கும் என்ன ஆசை, ரொம்ப இன்பம், சுகமா, சந்தோஷமா இருக்கணும், அது ஒரு நிகழ்வு, அதை நோக்கி போடுறோம். அப்ப அதை நோக்கி உன் சிந்தனை நோக்கி போக முடியும், அதை நோக்கி தான் நீ போக முடியும், மாற்றத்தை நோக்கி போக முடியும். இது இந்த எண்ணம் இங்க எல்லாத்துக்குள்ளே இருக்குது. போன்ற பேசுற போனுக்குள்ள இருக்குது, இந்த ஸ்டாண்டுக்குள்ள இருக்குது, இருக்கிற தக்காளி, வெங்காயம், சேரு, நம்ம போட்டுக்கிற ஆடை எல்லாத்துக்குள்ளே இருக்குது இல்ல, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குள்ளே உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. அப்ப எல்லாத்துக்குள்ளே ஆசை, எல்லா ஆசை என்ன ஆசை, சுகமா இருக்கணுமா, நான் சந்தோஷமா இருக்கணும், இந்த ஆசை இருக்குது இல்ல. அப்ப அந்த ஆசை என்ன மாறும், அது சிம்பிள் கான்செப்ட். அப்போ அது நியூ நோக்கி தான் பயணப்படும், இன்பத்தை நோக்கி தான் போக முடியும்.
அப்ப மாற்றத்தை நோக்கி தான் போக முடியும். அப்ப என்றும் புதியதா மட்டும்தான் அதான் இருக்க முடியும். அது எப்படி பழையதா மாற முடியும்? வாய்ப்பே இல்லைல்ல. சோ இது மாதிரி நம்ம சிந்திக்கும் போது நம்ம ஓல்டா மாறினாலும் நமக்கு தெரியுது நம்ம வந்து புதுசா தான் மாறிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம இறந்தாலும் நம்ம அடுத்து வந்து இதோட இன்னும் அந்த புதியதான விஷயத்த நம்ம ஈஸியா எதிர்கொள்ள முடியும். இறப்புன்ற ஒரு விஷயத்தை நீ இல்லைன்றத விட இறப்புன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். நான் பிறந்ததுன்றதும் இல்ல, நான் இறக்குறதுன்றது இல்ல. நான் பிறந்தது பயணத்துல வந்திருக்கிறேன். இப்ப நான் இறக்கும் போது அந்த பயணத்தோட எல்லாத்தையும் நான் கத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி இன்னொரு பயணத்துல போறேன். சோர்ஸ்குள்ள தான் நான் போறேன். நான் ஆற்றலாம் மாற போறேன். நான் அறிவா கண்ணா போறேன். ஒரு அனுபவத்தின் வெளிப்பாட நான் மாறி இன்னொரு மாற்றத்துல போறதை தவிர்த்து நான் மரணிக்க போறது இல்லை. நீ எப்படி மரணம்னு சிந்திச்சிட்ட? இது ஒரு சொல்லு, மரணத்தை ஒரு சொல்லு. இது சொன்னாங்க, இதுதான் நடக்குது. இதுல என்ன பொருளுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியல. எதை சொன்னீங்க? ஒரு இந்த பொருள் நியூ நோக்கி போயிட்டு இருக்குது என்று புதியதா அதை நீ பழையதுன்னு சொல்லிட்டியே, அதை வேஸ்ட்னு சொல்லிட்டியே, அதை குப்பைன்னு சொல்லிட்டியே, அது எதுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டியே. ஆனா அது எல்லாத்துக்கும் உதவுது, அது பயனாகுது. அதுக்கு என்ன பயனா அது இருக்கணுமோ அது இருக்குது. அது உனக்கு பயன்படலன்றதுக்கோசம் அது குப்பை, அது வேஸ்ட், அது எதுக்கு உதவாதுன்னு நீ சொல்றேன்னா உன்ன அறிவு சிறுமத்தை தவிர்த்து அதோட அறிவு, அதோட அனுபவம், அதோட சத்து எல்லாமே அது கூட தான் இருக்கு. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஒரு துணி யூஸ் பண்றோம், ஒரு புது துணி நம்ம போறோம். இதே பழைய துணியை பழைய தண்ணி உணர்த்து கொடுத்தா இதே மனிதர்கிட்ட இல்லாதப்பட்ட என்ன வருது? எப்படி போடுவாரு? நீ எப்படி புது துணி யூஸ் பண்ண அதே போல துணி யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணாரு? நீ வேஸ்ட்னு சொன்ன, இது யூஸ் இல்ல பண்ணு. ஏன்னா உனக்கு பிடிக்கல, உனக்கு எனக்கு போதுமானது அது நிறைய ஆயிடுச்சு, எனக்கு அதனால வேணாம். எனக்கு அது பழையதா தெரியுது. ஆனா அது பழையதான இல்லை, அதோட தகுதி தன்மை அதுகிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ற அறிவும் அந்த பக்குவமும் உங்ககிட்ட இல்லை. இன்னொரு காரணம் உங்ககிட்ட அதிக செல்வம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எண்ணம் இல்லை. அதான் இதுக்கு வெளியே போறேன். இப்ப அது ஒருத்தர் கொடுக்குறேன், அவர் அதை சூப்பரா அவர் யூஸ் பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணி அவருக்கு அது போதுன்ற எண்ணம் வரைக்கும் அவர் யூஸ் பண்ணுவார். திருப்பி அது வேணாம் அப்புறம் அதை கைட்டு அவர் இல்லை குக் பண்ண அவரும் சொல்லுவார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு வார்த்தை இருக்குது, பழையதுன்னு ஒண்ணு இருக்குது, புதியதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. உண்மைதானே? நல்லதுன்னு ஒண்ணு இருக்குது, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குது, ஏற்றம்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுல? அப்படின்னு இருக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வார்த்தை. இந்த எண்ணம் வந்து என்ன ஆகிட்டுனா இந்த சிந்தனைகளே அந்த எண்ணத்தை ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணு. முதல்ல நம்ம ஆதிர சொன்னது என்ன? இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சு போச்சா? இந்த வார்த்தை தான் ஓல்டு நியூ. இதுதான் நல்லது கெட்டது. இதுக்கு பேர் இருட்டு பகல், இதுக்கு பேர் நன்மை தீமை. ஆனா உண்மையில அப்படி இருக்குதான்னா அப்படி இல்லை. ஒரு என்ன ஒரு தீமைக்குள்ளேயும் பாருங்க ஒரு பெரிய நன்மை ஒழிஞ்சிருக்கு. பேசிக் உண்மைதான். நீங்க யாராயும் சொல்லுவாங்க, அதிகமான கடினத்துக்குள்ள போனாதான் ஒரு பெரிய வலிமையை பெற முடியும். ஏன் சொன்னீங்க அந்த வார்த்தைய? கடினத்துக்குள்ள போனா கடினத்தான் பெறணும். நீ ஏன் வலிமையை பெற? என்ன காரணம்? எப்படி அப்படி சொல்ற? முயற்சி துணை வருத்த கூலி தரும் சொல்றான். ஏன் என்ன வருத்தம் எப்படி அது கூலி தரும்? என்ன வருத்தம் வேற தானே வரணும். எப்படி அது கூலியா மாறும்? என்ன காரணம்? ஏன்னா இங்க எல்லாமே நியூ நோக்கி போகுது, எல்லாமே மாற்றத்தை நோக்கி போகுது. இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் உனக்குள்ள ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு எல்லாமே அதிகமாக்கி உன்னை அடுத்த ஒரு கடத்தை ஜெனரேட் பண்ணி போச்சு. உண்மைதானே? அதை நீ உணர்ந்து. இப்ப நிறைய பேர் இங்க செல்வமா இருக்கப்பட்டவனும் சரி, ஒரு பெரிய பிசினஸ் மேனும் சரி, ஒரு பெரிய படைப்பாளையும் சரி, உண்மைதானே? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப சிரமத்துல இருந்தேன், ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சேன், ரொம்ப பெயின், ரொம்ப வலி, திடீர்னு பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து நான் அப்படியே மாட்டேன். ஆனா ஒரு நார்மலா இருக்கிறவன் அது ஆவரேஜா போறான். ஒரு சில ஒரு கடினத்திலேயே ஒரு டைட்லயே போனோம்னா அந்த விஷயத்த ஆழ்ந்து ஒரு விஷயம் புதுசா வெளிப்பாடா அவன் காட்டும் போது எல்லாருக்கும் பிடிச்சா சூப்பருங்க, பெஸ்ட், எப்படி வந்தீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, நான் எவ்வளவு துன்பப்பட்ட தெரியுமா நான் சொல்லுவேன். ஏன் துன்பப்பட்ட இந்த துன்பம் தான் அடையில, ஏன் அந்த இன்பத்துக்குள்ள நீ போன? என்ன காரணம்? எல்லாமே பயணத்துல இருக்குது. அந்த பயணம்ன்றது அளவுக்கு மீறி கடினப்பட்டு ஒருத்தன் மூவ் பண்ணும் போது அவன் அந்த ஏக்கத்தோட அவன் ஒன்றி போய் அந்த ஏக்கத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கிறான். ஏன்னா அவனுக்கு புரியுது, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன்ல, நான் இன்னும் என்ன இருக்கு புரிஞ்சுக்கணும், நான் இன்னும் ஆழ்ந்து போய் நான் யோசிக்கணும், ஒரு வாட்டி நான் விழுந்தா திருப்பி நான் எழுந்து நடப்பேன்ற ஒரு வைராக்கிய கூட அவனுக்கு வருது. அது வரும்போதுனால அவனை எல்லாரும் ஒரு நார்மலா ஒருத்தன் ஆவரேஜா நடக்கிறதுக்கும் இவன் குடுகுடுன்னு ஓரத்துக்கு வித்தியாசம் காட்டுறான். பொறுமையா நடந்து போகும்போது ஒரு கிலோமீட்டர் அவன் மேக்சிமம் ஒரு ஹாஃப் ஹவர்ல கிடக்குறான்னா, வேகமா ஓடனா இவன் 1/4 ஹவர்ல கிடப்பான். இப்ப வேகமா ஓடுறதுன்றது இவனுக்குள்ள இருக்கிற டிஸ்டர்பன்ஸ், இவனுக்கு கஷ்டம் துன்பம்னு நினைக்கிறான். அதுதான் இவனும் அந்த தன்மை கொடுக்குது. இவன் வந்து எல்லாரும் ஆவரேஜா போதுன்னா அவன் பொறுமையா போறான். ஆனா இவனும் அங்கதான் போவார், இவனும் அங்கதான் போவார். ஆனா இவர் சீக்கிரம் போவார், இவன் கொஞ்சம் டிலே ஆகி போவார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இங்க எல்லாருமே மாற்றத்தை நோக்கி பயணத்துல இருக்காங்க. எல்லா பொருளுமே நியூவா தான் இருக்கு. ஓல்டுன்னு ஒரு பர்பஸே இங்க ஓல்டுன்ற ஒரு பொருளே கிடையாது. இதை நான் ஏன் ஓல்டுன்னு ஒண்ணு இல்லைன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்னஸா சொல்றேன்னா, ஓல்டுன்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ள ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்துக்குள்ள இருக்கிற பொருள் எப்படி ஓல்டா இருக்க முடியும்? தன்மாற்றத்தில் இருக்கிற பொருள் எப்படி ஓல்டா இருக்க முடியும்? மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்ன இந்த வார்த்தைக்கு அப்புறம் எப்படி ஒரு பொருள் ஓல்டா இருக்க முடியும்? மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்.
உண்மைதானே? ஆமா. இப்ப நீக்கமர இறைவன் நிறைஞ்சுக்கிறான்னு சொல்றீங்க, நீங்க தான் அதே சொல்றீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பொருள் எப்படி குப்பையா இருக்கும்? கரெக்ட், கண்டிப்பா. புரியுதா சார்? இப்ப இந்த ஏன் இப்படி நம்ம சிந்திக்கணும்னு சொன்னா, நம்மளோட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நம்ம வார்த்தைகள் இது சரியில்லை, இது குப்பை, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், வலி, துன்பம், வேதனை, தப்பு, ரைட்டு, நன்மை, தீமை, இருட்டு, இந்த சிந்தனை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஈக்குவலான ஒரு சிந்தனை. இது வந்து எப்பயோ தோன்றிய ஒரு வார்த்தையை இன்னும் வச்சுட்டு பயணப்படுறோம். மாத்த தெரியல, மாத்திக்க முடியல. மாத்திக்கிற அளவுக்கு பண்ணாலும் நம்மளால நம்ம மாத்திக்கணும் ஆசைப்பட்டு நம்ம சுற்றிக்கிறவங்க யாராவது என்ன இப்படிலாம் பேசுறீங்க, இதெல்லாம் அப்படி சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சூழல் உருவாது. உண்மைதானே? இப்ப நம்ம சுயமா ஒரு அறிவு சிந்திக்கிறோம்னா சிந்திக்கல, ஆனா கேட்ட சுயமா சிந்திக்கிறோம் எல்லாம் நம்ம மாத்தடி சொல்றோம். நாங்க சுயமா தான் சிந்திக்கிறோம், நாங்க சுயமா சிந்தனை என்ன? இதெல்லாம் சுய சிந்தனைன்றது. கண்டிப்பா பழைய சொன்னதா ஒரு வார்த்தையை நீ திருப்பி அதுதான் சரின்னு சொல்றது சுய சிந்தனையா? அந்த வார்த்தையை ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை சிந்திச்சு இல்ல இது இப்படி இருக்கும் போது விளக்கம் அதை விளக்கம் கொடுத்து சுய சிந்தனையா? புதுசா சிந்திச்சு வர உண்மைதானே? ஓல்டுன்னு சொன்ன நீ ஒண்ணு சொன்ன, ஓல்டுன்னு நீ ஒண்ணுன்ற ஒரு விஷயத்த நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு விஷயம் இந்த உலக ஏக்கத்துக்கு முழுவதுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? ஏன்னா இப்ப ஓல்டா ஒரு பொருள் இருக்கும்னா அந்த பொருள் வேஸ்டா தான் ஆகும். அது ப்ராசஸ்க்குள்ள போகக்கூடாது. அப்படி ப்ராசஸ்க்குள்ள அது போகுதுன்னா அது நியூன்னு அர்த்தம். அது எப்படி ஓல்டா மாறும்? அப்ப நம்ம இந்த சொல்ற இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு இப்ப நம்ம அந்த வார்த்தையோட வலிமை வந்து எங்க யாருக்கும் தெரியல. அந்த வார்த்தையோட வலிமை அது என்னன்னே உனக்கு தெரிஞ்சுக்க கூடாது. அந்த வார்த்தை தெரிஞ்சு அதெல்லாம் அது பழசுங்க அப்படின்ட்டு அதை பத்தி ஒரு சிந்திக்கிறோ ஒரு ஆராய்ச்சி பண்றியோ இது என்ன இப்படி நம்ம வார்த்தை சரிதானா கூட தெரியும். ஏன்னா வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை உன்னிலிருந்து புறப்படும் போது உனக்குள்ள அறிவு விளக்கம் ஏற்படுறத நீயே தடை பண்ணிக்கிற மாதிரி. இலை, காய், கனின்னு இருக்கப்போ நம்ம காயை பிடிச்சிட்டு பழசு பழசு அப்படின்னு சொல்ற மாதிரி அது கனியா போகுது, இல்லைன்னா இலை வந்து காயா போகுது. ஆமா, சோ அது ப்ராசஸ்ல இருக்குது. எல்லாமே ப்ராசஸ் தான். நீ இப்ப நீ வேறுன்னு சொன்னாலும் சரி, தண்டுன்னு சொன்னாலும் சரி, இலைன்னு சொன்னாலும் சரி, பழம்னு சொன்னாலும் சரி, பூன்னு சொன்னாலும் சரி, வேரும் பூ தான், வேரும் பழம் தான், பழமும் வேறு தான். புரியுதுங்களா? பூவும் வேறு தான். இப்படி சிந்திக்க கூட நமக்கு தெரியல. இதை ஏன் நம்ம சிந்திக்க மாட்டோம்? என்ன காரணம்? வேறு வேறு தான், தண்டு தண்டு தான், இலை இலை தான், பழப்பழம் தான். ஏன்டா இது மொத்தமா சேர்ந்து ஒரு பொருள் கூட நம்மளால சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு அறிவு நம்மளுக்கு சரியாது. காரணம் எனக்கு வேறா தெரியுது, எனக்கு அது தண்டா தெரியுது, எனக்கு அது இலையா தெரியுது, எனக்கு இலையா எப்படி தெரிஞ்சாலும் இப்ப அதுல இருந்து இப்ப இந்த மொத்த ப்ராசஸ் வந்து ஒரு பழம் வருது, அது வந்து விதை விழுது. ஊர்ந்த உடனே என்ன வந்துச்சு? அது வந்து முதல்ல வேறு முளைச்சுதா, வேறு முளைச்சு, அதுக்கப்புறம் தண்டு வந்ததா, அதுக்கப்புறம் இலை வந்ததா, அதுக்கப்புறம் பழம் வந்ததா. ஏன் அந்த பழம் கீழே வந்து பழமா முளைக்க வேண்டியதானே? ஏன் வேற முளைக்கணும்? பழம் கீழே வந்து பழமா முளைக்கட்டுமே, ஏன் வேற முளைச்சுது? அந்த ப்ராசஸ் அது மூவிங்ல இருக்குது. அந்த ப்ராசஸ் அது அப்படிதான். அந்த ப்ராசஸ் மூவிங்ல இருக்கும்போது வேற இருக்கும்போது ஒண்ணுமே சொல்ல முடியுமா? வேற இருந்தாலும் அதோட தன்மை என்னவோ அதுதான் நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அப்ப இந்த போட்டோம்பா, இந்த விதை போட்டோம்பா, இது இப்படிதான் முளைக்கும். அப்ப முதல்ல முளைச்சது வேறு தானே. அப்ப அந்த வேருக்கும் அந்த பழத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி நம்மளால ஏன் புரிஞ்சுக்க முடியல? ஏன் ஆமா வேறும் பழம் ஒண்ணு நம்ம ஏன் சொல்றதுக்கு மறுக்கிறோம்? என்ன காரணம் கேட்டா, எனக்கு வேறு தெரியுது, எனக்கு பழம் தனியா தெரியுது. பழத்தினால நமக்கு ஒரு ரிசல்ட் பண்ணிக்கிறோம். என்ன ரிசல்ட் இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை கொடுத்தது வேறுன்னு தெரியும். நான் என்ன சொல்றேன், வேறும் பழம் ஒன்னா பாரு, தவறு ஒண்ணும் இல்ல. அந்த இலையும் பழத்தையும் ஒன்னா பாரு. இது ஏன் ஒருமை வாழ்த்துக்க நீ ஏன் வேற்றுமையா பாக்குற? ஒற்றுமையில இருந்து இருக்குது, வேற்றுமை இருந்தா பரவாயில்லையே. இப்போ கை இருக்குது, கால் இருக்குது, உடம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது மொத்தமா சேர்ந்து உடல் தானே சொல்றீங்க. கை ஒரு உடல், கால் ஒரு உடல், தலை ஒரு உடல் நான் சொல்றீங்க. ஏன் உடல்னு சொன்னீங்க? நீங்க தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேண்டியதானே. இப்ப ஏன் இது ஒன்னா சேர்த்து சொல்றது கூட ஏன் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரல? ஏன்னா அதை பிரிச்சு பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பாக்குறதுனால உங்களுக்கு ஒண்ணு வராது, பிரிவினை உருவாகும். சேர்த்து பக்கத்துல ஒன்னாவது உங்களுக்குள்ள அறிவு ஒண்ணு கூடும், ஒருமை உணவு வரும். இந்த நிகழ்வு ஏன் நடக்கணும்ன்ற ஒரு கேள்வி ஏற்படும். இந்த கேள்விக்கான பதில் நம்ம அப்பதான் நம்மளுக்குள்ள, ஏன்னா நீ தான் இங்க மூலமா இருக்கிறீங்க. இப்ப சும்மா சொன்னீங்க எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஆக்க சிறந்தது, எல்லாத்துக்குமே முன்னோடி, அறிவு அதிகமா இருக்கு, எல்லாம் மனுஷன்னு சொல்றோம். நம்ம சிந்திக்கிறோமா பாருங்க. ஒரு மரத்தோட சேர்ந்து எல்லாமே ஒட்டின்னு இருக்குது, வெவ்வேறையா சொல்றோம். இந்த கை இந்த உடம்போட சேர்ந்து ஒட்டினது, இது லெப்ட் கை, இது ரைட் கை, இது நல்லதான், இது கெட்டதான், இது உயர்வா, இது தாழ்வா. என்னடா ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை சொல்லி தர சரின்னு வேற எல்லாரும் ப்ரூவ் பண்றோமே, இது சரின்னு வேற எல்லாரும் சொல்லி இது ஒரு பாடமோ எக்ஸ்பிளைன் பண்றோமே. இது ஏன் நீங்க உங்களுக்கு அது புரியல? என்ன காரணம்? இந்த வார்த்தைகள்ன்றதோட வலிமை நம்ம யாருக்கும் தெரியும். ஏன்னா வார்த்தைகள் தான் இந்த ஏக்கத்தையே கட்டமைச்சிருந்து. இந்த வார்த்தைன்றது ஒண்ணு இல்ல, லைட் அண்ட் சவுண்டு, அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை முதல்ல தோன்று, அதுக்கப்புறம் அது அது வந்து வடிவமாயி, அது உருவமாயி, அது உடலாயி, அது உயிராயி இந்த நிகழ்வாயிருக்கு. இப்ப இவ்வளவு நிகழ்வானதுக்கு காரணம் வார்த்தை தான். இப்ப நீங்க சொல்ற வார்த்தையில மாத்தி யோசிச்சு மாத்தி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க இல்லாம ஆக்குறீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். இப்ப நன்மை தீமைன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றது என்ன இருக்கு?
நீ நன்மைன்னு சொன்ன ஒரு வார்த்தை தீமைன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நீ தீமை நன்மைன்ற ஒரு வார்த்தை நீ ஓர எடுத்துனா நான் நன்மை மிக நன்மைன்னு சொல்லு. எதுக்கு ஒரு புரிந்து தீமை மிக தீமைன்னு கூட சொல்லு. ரெண்டு ஒரே சொல்லா சொல்லு, ரெண்டு சொல்ல பிரிச்சு சொல்ல. நீ ரெண்டா சொல்லும் போது அது இன்ஃபென்டியை உருவாக்கு. அது ஏற்றத்தாழ்வு, அது நல்லது கெட்டது, இது நன்மை தீமை, அது சுழற்சிக்குள்ள கொண்டு போய் விடுது. நம்ம சுழற்சிக்குள்ளதான் நம்ம மாட்டி நம்ம அவஸ்தைப்படுறோம். இப்ப நம்ம எல்லாம் பாருங்களா, இப்ப இந்த உலகம் ஏற்க சுத்துது நம்ம எல்லாம் சொல்றோம். உலகம் சுத்துதா, பூமி சுத்துதா? நீ சுத்துறேன்னா நீ என்ன சொல்லுவ? இல்லைங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன் நிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா உலகம் சுத்துதான்னா சுத்துது, அது நிக்குதான்னா நிக்குது. இப்ப அந்த உலகம் நிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இங்க இருக்குதா ஸ்பேஸ்? ஸ்பேஸ் இல்லைங்க, அந்த இடத்துலதான் சுத்தி எல்லாமே அந்த சுத்தும். அப்ப அந்த சுத்தினாதான் அது நிக்க முடியும். அப்ப அது நிக்குதா சுத்துதா? அதோட ப்ராசஸ்ல அது இருக்குது. அப்ப அந்த மூவிங்ல தான் அதோட பயணப்படுது. அப்ப அந்த மூவிங் தான் போதே தவிர்த்து அது நிக்குதா சுத்துதான்னா அதுக்கு அதெல்லாம் கிடையாது, மூவிங்ல இருக்குது. இப்ப அது மேல நீ நிக்கிறியா, நீ சுத்துறியா? சும்மா பேசி நம்மளுக்கு நிக்கிறேன். ஆனா நீங்க உண்மையிலே சுத்துறீங்க. எவ்வளவு ஸ்பீடா சுத்துறீங்கன்னா, உன்னால அந்த பூமி மேல நீ நிக்கிறதுக்கு அது எவ்வளவு வேகமா சுத்துதோ, அது நிக்கணும்னா எவ்வளவு வேகமா நீ சுத்துவே அது வேகத்தை நீ சுத்துற. இப்ப ஒண்ணு மேல ஒரு பொம்பரை இருக்கு, ஒரு பொம்பத்தை சுத்தி விட்டுருங்க. சுத்தி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பொருளை நீங்க சும்மா வச்சுட்டு அந்த பொருள் செதறி போய் கீழே விடும். ஆனா அதே வேகத்துக்கு இந்த ஒரு பொருளை சுத்தி விட்டுட்டு மேல வைங்களேன், இந்த கீழே இருக்கிற பொருள் நிக்கும், மேல இருக்கிற பொருள் நிக்கும், ரெண்டுமே சுத்தினே நிக்கும். ஒண்ணு மேல இருக்கிற பொருளோட வேகம் குறைஞ்சா அது கீழே விழும், கீழே இருக்கிற பொருளோட வேகம் குறைஞ்சா மேல இருக்கிறது கீழே விழும். சொல்லி கொடுங்களா? அப்போ ரெண்டுமே சுத்தாம இங்க நிக்க முடியாது. பூமி எவ்வளவு வேகமா சுத்தணுமோ அதோட வெயிட்டுக்கு அதோட தன்மையை தூக்கி சுத்தும் போது அவ்வளவு வேகத்துக்கு அது சுத்துது. உன் உடலுக்கு நீ எவ்வளவு வேகமா சுத்தணும், இந்த பூமி மேல உன்னால நிக்க முடியுமோ அவ்வளவு வேகத்துக்கு நீ சுத்துற. அதனாலதான் நீ நிக்கிற. இப்ப நம்மளுக்கு ஒரு கேர் வருது, திடீர்னு சொல்லுமா, திடீர்னு கேர் வருதுங்க, நிக்க முடியாது, கீழே விடுவான். கீழே விடுனா சொல்லுவான் தலையே சுத்துது. என்னன்னா அப்ப என்ன ஆச்சு, நீ மேல சுத்தி இருந்த நீ நிக்கிற அந்த இடத்துல ஒரு கணம் நிக்கும் போது உன்னை அப்படியே பொத்து நிக்கல தள்ளிடும். நிக்க விடாது. நீ நிக்கல ஒன்னே பாக்குற எல்லாமே சுத்தும். அப்ப தெரிய சுத்துறது என்னன்னு. அப்ப அந்த பூமி சுத்தம், பூமியை சேர்ந்து நீ சுத்துவ. அப்ப சுத்தும் போது தான் உன் தலை கிருகிரு சுத்தும், தலையே சுத்துதுங்கிறது. அப்ப உனக்கு வந்து எனர்ஜி லாஸ், உன்னோட சத்து குறைபாடு எல்லாமே இருக்கும். உனக்கு அதெல்லாம் கொடுத்த உடனே நீ திருப்பி ஜென்ரேட் ஆயிடும். நீ ஜென்ரேட் ஆனா திருப்பி சுழற்சிகளை போயிடும். சுழற்சியில போன என்ன டிஸ்டர்ப் பண்ணிப்பா நிக்கிற மாதிரி நீ இப்பதான் சுத்தவே ஆரம்பிச்சிருங்க. அது சுத்துற வேகத்துக்கு சுத்தணும், இல்லைன்னா இல்லாம போயிடும். இப்ப நீ ஏன் சுத்த ஆரம்பிச்சோன்னு இப்ப நீ நினைக்கிறேன் நான் சுத்தலே நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ள இருக்கிற எனர்ஜி அவ்வளவு வேகமா, இப்ப சொல்றாங்கல்ல உள்ள ரத்தம் எவ்வளவு வேகமா பம்ப் பண்ணுது தெரியுமா? அது அவ்வளவு வேகமா போயிட்டு ஆற்றுக்குள்ள போய் ஆற்றுல இருந்து எல்லா இடத்துக்கும் ரத்த சம்சம் மூலையில போய் ரத்தம் போய் படுது. அப்ப அது எவ்வளவு ப்ரெஷர் இருந்தா அது போய் சுத்தம். அப்ப அவ்வளவு ப்ரெஷர் அதுக்குள்ள கிடைக்கும். எப்படி கிடைக்குது? நீ ப்ரெஷரா சுத்துறதுனால அந்த ப்ரெஷர் அதுக்கு கன்வே ஆகி அந்த ப்ரெஷர் உள்ள இருக்கிற எல்லா பொருளையுமே ஜென்ரேட் பண்ணுது. அப்ப நீ எவ்வளவு வேகமா சுத்துவாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்மளுக்கு கொடுக்குற குடல் எவ்வளவு லென்த்னு சொல்றாங்க ஒருத்தரும். அப்ப இவ்வளவு லென்த் உள்ள ஒரு குடலுக்குள்ள இவ்வளவு பொருள் போய் டைஜஷன் ஆகணும்னாலும் உடம்பு ஃபுல்லாமே எல்லா இடத்துக்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் ரத்தம் ஏறி பம்ப் பண்ணணும்னாலும் கண்டினியூஸா ஒரு ப்ரெஷர் உள்ள கிரியேட் ஆகினே இருக்கும். அப்போ உனக்குள்ள ஒரு சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் அது உள்ளுக்குள்ள எல்லா பொருளுமே அதை எந்தெந்த இடத்துக்கு ரத்தம் போடணுமோ, தண்ணி போடணுமோ, சாப்பிட சத்து போடணும், எல்லாத்தையுமே அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் நடக்குது. அந்த ஏக்கம் இந்த பூமிக்குள்ள இருக்குது, அந்த ஏக்கம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது, அந்த ஏக்கம் இந்த உலகத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே ஏக்கிங் தான் இருக்க முடியும். அப்ப எல்லாமே ஏக்கத்துல இருக்குது, எல்லாமே நீவை நோக்கி பயணத்துல இருக்குது, எல்லாமே முடிவை நோக்கி போறதுக்கான சோர்ஸ்ல இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க இன்பம் மட்டுமே இருக்கும், முழுக்க முழுக்க நன்மை மட்டுமே இருக்கும், முழுக்க முழுக்க இறுதியை நோக்கி நம்ம எல்லாரும் பயணப்படுறோம். ஆனா அது நம்மளுக்கு கஷ்டமாவோ துன்பமாவோ தெரியுதுன்னா அது ஒரே காரணம், நம்ம எல்லாரும் அறியாமல் இருக்கும். நம்ம யாருமே அறிவா சிந்திக்கல யாரும். உண்மைதானே? முன்னாடி சொன்ன விஷயத்த மட்டுமே நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறோமே தவிர்த்து புதியதான ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்கிறதுக்கான சோர்ஸ் நம்மளுக்குள்ள புரியல. ஏன்னா புதியது பழையது நீ சொன்னதுனால நீ சிந்திக்கிறது பழையதா புதியதான உனக்கு சந்தேகம் இருக்கு. நீ அதனால பழையதுதான் சிந்திக்கிறேன், நான் பழையதுதான் யோசனை பண்றேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள ஆழ்ந்து இருக்கு. நெகட்டிவான கமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம அதிகமான டிராவல் இருக்கும், நியூவான கமெண்ட்டுக்குள்ள நம்ம டிராவலே போவாது. ஓல்டு கமெண்ட்டுக்குள்ள மட்டும் எப்பவுமே அந்த டிராவல் போயிடும். அந்த நம்ம நெகட்டிவான கமெண்ட்டுக்குள்ளேயே போகும். எனக்கு இது நடக்காது, இது ஆகாது. ஆனா நீ சொன்னாலும் அது மூவட்ல தான் இருக்கும், அது உன்னை அந்த ப்ராசஸ் நோக்கி தான் கொண்டு போகும், அதை சந்தேகம் வேண்டாம். ஆனா உனக்குள்ள அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீ ஆழ்ந்து போயிட்டோம்னா, அன்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் நிக்க வைக்கணும்னு அர்த்தம், எல்லாத்தையும் அரவணைச்சிடும்னு அர்த்தம். உண்மையிலே இந்த சுத்தரை எல்லாத்தையுமே அது இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். அன்பு வந்தா அது இறுக்கி பிடிக்கும் போது எல்லாமே அந்த மூலமே அசைந்து அப்படியே நிற்கும். என்னடா எல்லாமே அன்பு வந்துட்டா எல்லாமே இறுக்கி பிடிக்கணும். அப்படி இறுக்கி பிடிச்சா எல்லாமே நிக்கிறதுக்கான சோர்ஸ் உள்ள உருவாகும். ஏன்னா அனைத்து ஒண்ணுன்றத இந்த முற்றிலுமா இருக்கிற ஏக்கமே அதை உணரும். அதை உணரும் போது என்ன, அதை சுழற்சிக்குள்ள போகாம சுழற்சி நிக்கிறதுக்கான சோர்ஸுக்குள்ள போகும், முடிவுக்கான சோர்ஸுக்குள்ள போகும், இறுதிக்கான சோர்ஸுக்குள்ள போகும். இப்ப அதுதான் பண்ணுது. இப்ப நம்ம எல்லாரும் பாருங்க, எப்படியாவது இறுதி கிடைக்காதா, முடிவு கிடைக்காதா, எல்லாருக்குள்ள இருக்குதுல்ல. எல்லாரும் அந்த முழுமையான
இன்பம் கிடைக்கணும், இவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும், வாழ்க்கையை அவனை சொல்றீங்களே. அப்ப என்ன சொல்றது, எல்லாத்தையும் மாற்றத்தை நோக்கி போன்ற எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குது. அப்ப அந்த மூழ்கி இருக்குது. அப்ப நம்ம ப்ராசஸ் மொத்தமும் மாற்றத்தை நோக்கி, ஏற்றத்தை நோக்கி, முடிவை நோக்கி நம்ம போறோம். அது அந்த நம்ம போறதுன்றது அப்ப பழையதுன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? இல்ல, புதுசு எல்லாமே புதுசு தான். முழுக்க முழுக்க நியூ மட்டுமே இருக்கும். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அது என்றைக்குமே புதியது மட்டும் தான் இருக்க முடியும், பழையதுன்னு ஒரு பொருளே இருக்க முடியாது. ஏன்னா எந்த பொருள், இப்ப நம்ம ஒரு சிம்பிள் விஷயம் பாருங்க, நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்துங்க, நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குல்ல, எல்லா கம்பெனிலும் பாருங்க பழையதுன்னு ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் கடைசியில் எல்லாமே சுத்தி ஊத்தி எடுத்துன்னு போயிட்டு ஸ்கிராப்புக்கு போயிடும். ஸ்கிராப்புக்கு போயிட்டு திருப்பி எங்க வரும் தெரியுமா? அது எது பழையதா போனதோ அதே போயிட்டு இவங்க கம்பெனி தேவையான ஜாபா ரிட்டர்ன்ல வரும். உள்ள ஒரு வால்வாவோ, ஒரு ஒரு ஆங்கிலாவோ, ஒரு சேனலாவோ ஒரு பொருளா திருப்பி வரும். அதுக்கு தான் தெரியும், ஏய் ஏற்கனவே குப்பையில இருந்தோம், நான் இப்ப எப்படி சேனல் ஆயிட்டுக்கிறோம்பா நானு. ஏன்னா அது நியூ. ஏன்னா இங்க என்றுமே புதியது இருக்குது, எப்பவுமே ஒரு ப்ராசஸ் இருக்குது, எப்பவுமே ஒரு மூவி இருக்குது, ஏக்கம் இருக்குது, எல்லாமே மாற்றத்தை நோக்கி போகுது. அப்ப எங்க போயிட்டு எங்க வரும்? மீண்டும் போயிட்டு நம்ம போயிட்டு திருப்பி ஒரு சுழற்சி உள்ள போய் அதை எரிய வச்சு மெல்ட் பண்ணி திருப்பி ஒரு ப்ராசஸ் பண்ணி மீண்டும் மெட்டில அனுப்பிடுவோம். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பழையது எப்படி திருப்பி நியூவா மாறுச்சு? அப்ப அது பயணத்துல தானே இருந்திருக்குது, அப்ப அது ஏற்றத்துல தான் இருந்திருக்குது, சரியான மாற்றத்தை நோக்கி தானே போயிருக்குது. அதனால தான் திருப்பி நியூ ஆகி பக்காவா வந்து நிக்குது. இது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு மரம் நிரூபிக்கும். நம்ம எல்லாருக்குமே மரத்துக்கு ஒரு இலைது ஒரு காலம் ஒரு காலம் பாத்திருக்கீங்களா? அப்படியே மொத்த இலையும் தளர்ந்து போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டனா பார்த்தா திருப்பி அப்படியே எதுவுமே இருக்காது, பார்த்தா இறந்து போற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்னஸ் ஆகி அது அப்படியே பூத்து கொடுக்கும். அப்ப அது எவ்வளவு பேர் பயணத்துல இருக்குது பாரு. முடிவு மீண்டும் தோற்றம். ஒரு இந்த உலக ஏக்கத்தை ஒரு மரம் வந்து அப்படியே பியூரிஃபையா காட்டணும் எல்லாரும். இது வந்து என்னன்னா ஒரு மனிதனால தான் அதை வெளியே காட்ட முடியாது. நீ என்னதான் இருந்தாலும் நீ இல்லாம போயிடும். உன் பார்வைக்கு இல்லாம போதான் மரணிச்சு இறந்துட்டேன்னு நீ சொல்ற. ஆனா அதே நிகழ்வு அந்த மரத்துக்கு நடக்கும். ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு இலையுதிர் காலம் வரும். மொத்தமா மரத்துல எந்த இலையுமே எல்லாமே கொட்டிடும். ரீசனா பார்த்தா அது இறந்து போய் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த காலங்கள் தாண்டி அவர் அந்த பயணத்தோட ஒரு எந்த முடிச்சு திருப்பி அடுத்த பயணத்தோட காலை வைக்கும்போது ஃப்ரெஷ்னஸா எல்லா இலையும் வரும். புதியதா பூத்த மரம் மாதிரி அப்படி இருக்கும். இது இன்ஃபெக்டிவ். இதுதான் வந்து மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சிக்குள்ள ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்குது. இது ப்ராசஸ் நோக்கி போயிட்டே இருக்குது, முடிவு நோக்கி போயிட்டே இருக்கு. அதோட சத்து குறையிற வரைக்கும் அது மீண்டும் மீண்டும் புதியதான தேகம் எடுத்துட்டே இருக்கு. அப்ப இது என்ன பண்றது பாருங்க, இங்க மொத்தமா தான் நடக்குது. மீண்டும் மீண்டும் புதியதை நோக்கி உன் பயணம் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த முடிவை நோக்கி போகணும். இப்ப அந்த மரம் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அது ஒரு வாட்டி அதை பயணம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு நாள் வரும்போது அந்த காலகட்டத்துல மட்டும் அதோட தன்மை இழந்து அது டிசால்வ் ஆகும். அது டிசால்வ் ஒண்ணும் பண்ணாது, மீண்டும் புதியதை நோக்கி பயணத்துக்குள்ள போகும். அப்ப ஆக மொத்தத்துல புதிய நிதியான இந்த புதியதுன்ற வார்த்தை எல்லாத்துக்குள்ளயும் இருக்குதுன்னு புரிஞ்சுங்க. நண்பன்ற வார்த்தை எல்லாத்துக்குள்ளயும் இருக்குதுன்னு புரிஞ்சுங்க. நம்ம நெகட்டிவான கமெண்ட் தூக்கி போட்டு ஒன்லி பாசிட்டிவா திங்க் பண்றோம். திங்கிங் தான் மெயின். நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்ம எப்படி சொல்றோம்ன்றதான் இது இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு அது யாருமே புரியல. இப்போ ஓல்டுன்னு சொல்ற ஒரு பொருள், இப்போ ஒரு சட்டை நான் போறேன், இந்த சட்டை வந்து நியூவா இருக்குது. இப்ப நியூ சட்டை நான் போட்டு கூட பேசுறேன். இப்ப இதே சட்டை இன்னொரு 2 வருஷம் கழிச்சு ஓல்டா மாறிடும். இந்த ஓல்டா மாறினோடனே இது நம்ம சொல்லி பழசு, இது யூஸ் இல்லை நம்ம சொல்றோம். ஆனா இதே பொருள்ல ஒரு கறி துணி ஒரு அழுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த துணியை டக்குன்னு துடைக்கிறது எடுத்து ஓடுது. பாத்துருக்கீங்க, பழைய கறி துணி வச்சிருக்கோம். அந்த கறி துணி ஒரு நாள் புது துணி, அது பக்காவா ஷர்ட் மாதிரி போட்டு நான் யூஸ் பண்ணேன். ஆனா அப்போ அது அந்த பயணத்துல இருந்தது, எனக்கு சட்டைக்கா உதவிச்சு. அதுக்கப்புறம் அந்த பயணத்தை மாத்திக்கிட்டே வருது. வரும்போது அதோட தகுதிக்கு அது கறி துணியா மாறுது. இப்ப அந்த கறி துணியா மாறின உடனே அந்த இடத்துல ஒரு அழுக்குப்பட்ட உடனே புது துணி தான் துடைக்க மாட்டேன். ஏன் புது துணி துடைக்க வேண்டியது தானே, இதெல்லாம் நியூல இருக்குது, ஏன் ஓல்டு எடுத்து போய் துவைச்சேன்? அந்த இடத்துக்கு தேவையான நியூ அதுதான். அந்த இடத்துக்கான தகுதியான ஒரு பொருள் அந்த கறி துணி தான். இப்ப அந்த கறி துணி எடுத்து அந்த அழுக்கு நீ துவைச்சிட்டு அப்ப அந்த இடத்துல சுத்திச்சு அந்த கறி துணி கருத்து. இப்ப நீங்க ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு வெளியே போனா புது துணி தேடுவேன், ஒரு அசுத்தத்தோட கறி துணி தேடுவேன். அப்ப அன்னைக்கு இருந்ததும் புது துணியா இருந்த பயணத்துல இருந்து அது அதே பொருளுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கறி துணியா மாதிரி பயணத்துல இருக்கிறதும் அது ஆக மொத்தம் அது பயணத்துல இருக்குது, அது நியூல இருக்குது, என்றும் புதுமையா இருக்குது. அது ஒரு பயன்பாடு இருக்குது. பயன்பாடுல இல்லாத ஒரு பொருள் கிடையாது. பயன்பாட்டுனா அதுக்கு பேர் நியூன்னு அர்த்தம். உண்மை இல்லை, எல்லா பொருளும் பயன்பாட்டா தான் இருக்கு. பயன்பாடு விட்டு மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா பயன்பாடு தான் இயக்கம், அதுக்கு பேர் சுழற்சி. அந்த நிகழ்வு கண்டினியூஸா எல்லாத்துக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்றும் புதியதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது வார்த்தையை சொல்றீங்க, ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு யாருனாலும் எடுத்துக்கவே முடியல. அந்த மாற்றம்ன்றது எதுல இருக்குது? எல்லாத்துக்குள்ளே அந்த மாற்றம் இருக்கும். அது எக்காரத்துக்கு கூட ஒண்ணுக்கு கூட மாற்றம் இல்லைன்னு உங்களால வாயத்தோடு சொல்லவும் முடியாது. 100% எல்லாத்துக்குள்ளேயும் மாற்றம் இருக்கும். இப்ப அந்த கறி துணி இன்னும் ஒரு காலகட்டத்தில் இத்து போன துணியா மாறும். அது இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு மேல துணியே இல்லாம அப்படியே டிசால்வ் ஆகி மண்ணா மாறும்.
இது அப்படியே ஒரு விதையோ எதனா போட்டு வச்சுன்னா அந்த விதை அந்த துணியில இருந்து அது விதைக்குள்ள போய் சத்தா மாறும். அது மீண்டும் ஒரு ப்ராசஸ்க்குள்ள வரும். எங்க வந்து திருப்பி வாய்க்குள்ள போய் திருப்பி சதையாவே மாறும். அது சதையா மாறி இந்த மாதிரி ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு அன்பை செயலை செய்து அது பேசக்கூடிய தன்மை கொண்டு போய் அதுவே ஆன்மாவா மாறும், அதுவே உயிரா மாறும், அதுவே உலகமா மாறும், அதுவே அண்டமா மாறும். அதான் நடந்தது. ஒரு சிறிய துளி, ஒரு சிறிய ஒளி, அதில் ஏற்பட்ட பெரிய வெளிப்பாடு இந்த ஏக்கம். இந்த ஏக்கத்துக்கான ஒரு மூல காரணம் ஏற்றத்தாழ்வு. அதுதான் நோக்கி இந்த ஏக்கத்தையே கூட்டு. பொறுமை இல்லை இதுகிட்ட, வேற்றுமை இருக்குது. ஒற்றுமை இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. ஒற்றுமைன்னா ஒருமைன்னு அர்த்தம். ஒருமைன்ற ஒரு குணம் இல்லை, அது வேற்றுமையில விரிஞ்சு விரிவடைஞ்சுனே அது பாட்டுக்கு போகுது. இப்ப அந்த விரிவாக்கத்தை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள இங்க புழக்கமா இருக்கிற ஒரு சில சொற்கள் எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இது நன்மை தீமை, இது நல்லது கெட்டது, இது தப்பு ரைட்டுன்ற வார்த்தைகள் எல்லாம் ஓரந்தள்ளி எல்லாத்தையுமே ஒரு ஏற்றமான ஒரு நிகழ்வாகவும் ஒரு மாற்றமான ஒரு நிகழ்வாகவும் எல்லாமே நன்மை நோக்கி நடக்குதுன்ற ஒரு எண்ணத்தோடு நீ ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணிடு அப்படின்னா உனக்குள்ள நடக்கிற மாற்றத்தை உணர முடியும். நீ யாரு, இந்த ஏக்கம்னா யாரு, இங்க நடக்கிற நிகழ்வு, இதுக்கு பேர்தான் முழுமையான ஆன்மீகம். இது முழுமையான அன்புன்னா இப்படிதான் இருக்கு. அது முழுக்க முழுக்க அறிவா மட்டும்தான் சிந்திக்கும். அதான் சொல்றாங்க, ஆன்மீகன்றது அறிவியல்ன்றது ரெண்டு ஒண்ணு, ஆராய்ச்சின்றது ஆன்மீகன்றது ஒண்ணு. முழுமையான ஆராய்ச்சின்றது அன்புக்குள்ள போகும்போது நீ பண்ற ஆராய்ச்சி முழுமை பெறும், முடிவு பெறும். இறுதியான இன்பம் என்னன்றதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வைக்கக்கூடிய தகுதி அன்புக்குள்ள போகும்போது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அன்புனா ஒருமை என்ற ஒரு பெரிய பொருள். நான் சொன்ன ஒருமைனா அனைத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒன்னா கூட்டி டைட் பண்ணி அதை இந்த உலக இயக்கத்தையே நிறுத்தி முற்றிலுமான இன்பன்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்துடும். இந்த ஒரு இடத்துல கூட இங்க சும்மா இருக்கிறதுக்கான ஒரு பொருள் பழையதுன்ற ஒரு சொல்லு, புரியுதா சொல்றது? ஆமா, பழையதுன்ற ஒரு சொல்லுன்னு ஒண்ணு இல்லை, துன்பன்ற ஒரு சொல்லுன்னு ஒண்ணு இல்லை, நீங்க நன்மை தீமைன்ற ஒரு வார்த்தைன்னு ஒண்ணு இல்லை, ஏக்கம் அப்படின்ற ஒரு சொல்லி இல்லை. அப்படின்றத நம்ம சொல்லத்தான் அந்த சொல்லுக்கான விளைவுங்க ஏற்படும். நீங்க இது இருக்குது, இது இப்படிதான் போகுது, இப்படிதான் வருது நீங்க சொல்ல அதனால மாற முடியல. மாறணும்னு ஆசை உனக்கும் இருக்குது, அதுக்கும் இருக்குது. மாத்தணும்னு நினைக்கிறேன், நீ மாற்றத்துக்கான கூட சொல்ல தெரியல. இப்ப நான் அதை சொல்றேன். ஏன்னா அன்பு அதீதமாகி அனைத்துமே நானா இருக்குன்ற அறிவை பெற்றதால் எனக்குள்ள ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு இந்த வார்த்தை. அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? எது நடந்தாலும் ஏன்னா நடக்கிறது அதுதான் நடக்கிறத நீ ஆப்போசிட்டா நடக்குது சொல்றதுனால நடக்கிறது ரொம்ப சரியா தான் நடக்குது. ஆனா நீ சரியில்லை சொல்லி உனக்குள்ள டிஸ்டர்பன்ஸ், உனக்குள்ள வலி, உனக்குள்ள துன்பத்தை நீங்க ஏற்படுத்தினே போறீங்க. அது எதுக்கோசம்னா நான் சொல்றது நடக்கணும், அது நடக்கணும்ன்றதுக்கோசம் நீங்களும் போறீங்க. ஆனா வலி துன்பத்தோட போறீங்க. ஆனா நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையை வாழ்றோம். இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், எதுக்கோசம் வாழணும்? முடிவுக்கோசம் வாழணும், இறுதியான இன்பத்துக்கோசம் வாழணும். நம்ம இன்னைக்கு நாள் போனா போதும், இப்போதைக்கு சந்தோஷமா இருந்தா போதும், இவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தா போதும் நம்ம போறோம்னா இது ஒண்ணும், இது இந்த நிகழ்வு கண்டினியூஸா அது பாட்டுக்கு போய்கினே இருக்கு. எனக்கு தேவை முடிவு வேணும், எனக்கு நித்தியமான இன்பம் வேணும், அனைத்து உயிரும் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு போகணும், எல்லா உயிரும் சுகமா இருக்கும். அந்த எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் நம்ம மூவ் பண்ணணும். நம்மளோட கடமை, நம்ம கட்டாயம், நம்மளோட இந்த வாழ்க்கைக்கு வந்த ஒரு முழுமையான காரணம் இதுதான். இந்த சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை வாழ்றதோட தான் முழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை தெரியல. இப்ப நம்மளால முடிஞ்சிருக்குது, நம்ம அந்த அன்புன்ற செயலை செய்து நம்மளுக்கு ஏற்பட்ட அறிவை நம்ம வெளிப்பாட நம்ம காட்டணும். இது நிறைய பேர் பார்த்து கேட்டு அவங்களும் செஞ்சு அவங்களும் இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள போனா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். எந்த ஒரு பொருளையுமே கீழாவும் அருவருப்பாவும் அது ஒரு பயமாவும் நீ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட் இங்க கிடையாது. பயமா ஒரு பொருள் கிடையாது, அருவருப்பா ஒரு பொருள் கிடையாது, நெகட்டிவா ஒரு கமெண்ட் கிடையாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்படி நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உன் சிந்தனை எதுவோ அது உன்னிலிருந்து வெளிப்பட போகுது, உன்னிலிருந்து வெளிப்பட அது மீண்டும் உனக்குள்ளே புறப்பட போகுது. அப்ப நீ எப்படி சிந்திக்கணும், எப்படி யோசிக்கணும், எப்படி பார்க்கணும்? அப்ப அந்த அருவருப்பு குணம்ன்றது, நெகட்டிவ் கமெண்ட்ன்றது சொல்றேன். இப்ப இந்த சிந்தனை நம்ம ஓரம் போட்டாதான். இப்ப நம்ம சொல்றோம் ஓல்ட நோக்கி போகுது, இது தீமை நோக்கி போகுது, இது கஷ்டத்தை நோக்கி போகுது, இது மரணத்தை நோக்கி போகுது. அப்படி கிடையாது. எல்லாமே மாற்றத்தை நோக்கி போகுது, எல்லாமே இன்பத்தை நோக்கி போகுது, எல்லாமே சுகத்தை நோக்கி போகுது, எல்லாமே சுகத்தை நோக்கி போகுது. அப்படி நீ சிந்திக்கணும்னா அன்புக்குள்ள நீங்க ஆழ்ந்து வரணும். பிற உயிர் வலியை உங்க வழியா நீ எண்ணணும். அப்படி எண்ணும் போது என்னன்னா, அந்த இப்ப எதுக்கு வசதி என்ற அந்த உயிர் வலிக்குது, அதுக்கு நான் சுகத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு நான் இன்பத்தை கொடுக்கணும் உன் ஆசை. அப்ப அதுக்கான செயலை நீ செய்யக்கூடாது. செய்யும் போது என்ன ஆகும்? அதே செயலை உனக்கு திரும்பி வரும், உனக்கு ஒரு இன்பத்தையும் உனக்கு சுகத்தை அது கொடுக்கும். அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப லேசாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப அறிவாகவும் அளவுக்கு மீற ஒரு சிந்தனைவாதியாகவும் பெரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட் நீங்க சொல்லுங்க, அந்த லெஜெண்ட்ன்றது ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்குலாம் ஒரு பேரறிவை நம்ம எல்லாத்தாலையும் பெற முடியும். அன்பு அதீதமானார் பிற உயிரோட வழியை நம்ம வழியா சிந்திச்சா அந்த வலின்றதுதான் சொன்னேன். ஒரு உயிருக்கு வலிக்குதுன்னும் போது அந்த வலியை ஒரு வழியா நீ சிந்திக்கும் போது வர மாற்றத்தை ஏன் உன்னால எப்படி ரிலைஸ் பண்ண முடியும்னா,
நமக்கு வலி வந்து நம்ம சிந்திக்கும் போது அந்த வலி தீங்கினா போதுன்ற நம்ம எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. வேற என்ன சிந்தனை? ஆனா பிற உயிரோட வலி வந்து அதை நீ சிந்திக்கும் போது அந்த எனக்கு மட்டும் அந்த வலி இல்லை. இந்த பெயின் தான் அந்த உயிருக்கு வலிக்குது. நீ வெறும் கற்பனையாகவும் ஒரு சிந்தனையாகவும் அந்த எண்ணத்தை மட்டும் வைக்கும் போது உன் உடல் ஆரோக்கியத்தை வருது, உடல் சுறுசுறுப்பாகுது. அப்போ உடலுக்குள்ள இருந்து வர கமெண்ட்ஸ் வரும், எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் இது இந்த சிந்தனை ஏன் உனக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படும். அந்த கேள்வி ஏற்படும் போது நான் இயற்கையான ஒரு சுதந்திரம் உன்கிட்ட இருக்குது, உன் சுதந்திரம் ஒன்று இருக்குது. உன் சுதந்திரத்தை உன் வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க, உன் வலிக்கு தேவையானது நீ அழகுன்றது உன் சுதந்திரம். பிறர் வலிக்கு நீ சிந்திக்கணும், யோசனை பண்றது அது இயற்கையோட சுதந்திரம் மாதிரி. நீ அனைத்துமா மாறதுக்கான ஒரு சோர்ஸ் உனக்குள்ள உருவாகுது, உன்கிட்ட ஒருமை குணம் விலக போகுது, அதனால இந்த சிந்தனை எனக்குள்ள வருது. அப்ப அந்த உயிர் நீ ஒண்ணுதானு உனக்குள்ள இருக்கிற கமெண்ட் கேட்கும். நீ அந்த நீ அந்த ஆமா ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ண என்ன ஆகும்? அப்ப அந்த உடலும் இந்த உடலும் ஒன்னாகும். இப்ப அது ஒன்னாகும் போது என்ன ஆகும்? அந்த வலியை நீக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள அதிகமாகுது. அப்போ அந்த வலியை நீக்கக்கூடிய சோர்ஸ் உருவாகும். உனக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு, இந்த உயிரும் இந்த உணர்வும் இந்த உடலும் ஒண்ணு கூடும். எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு. இந்த ப்ராசஸ் ஒண்ணு கூடி ஒரே ப்ராசஸ்ல போக ஆரம்பிச்சிடும். ஏற்றமா தான் நான் போறேன், மாற்றமா தான் போறேன், நான் முடிவை நோக்கி தான் போறேன், இறுதி இன்பத்தை நோக்கி தான் போறேன்ற எண்ணம் உனக்குள்ள அப்படியே ஆணித்தனமா வெளிப்படும். அந்த ஆணித்தனமா வெளிப்படதான் நீங்க அனைத்துமா இருக்கின்ற ஒரு பேரறிவு உணர முடியும். அதனாலதான் பிற உயிரோட வழி ஒரு வழியாகிடும். எல்லாத்துக்குள்ளேயும் இங்க அறிவு இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது, எல்லாமே இன்பமா இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் சுகம் இருக்குது, எல்லாமே ஏற்றத்தை நோக்கி தான் போகுது, எல்லாமே முடிவை நோக்கி தான் போகுது. எதையுமே நான் தள்ள அப்படி நினைக்க மாட்டேன், எண்ணத்தை வச்சுக்கேன், அதுதானே பெஸ்ட். கண்டிப்பா அது ஒரு பெரிய பெஸ்ட் இல்லையா? கண்டிப்பா. இப்ப கூட சொன்ன இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வெளியே பார்த்தா நாய் மழை கழிச்சிச்சு. இப்ப அதை பார்க்கும்போது என்ன ஆகி போச்சு, எல்லாருக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணம், ஒரு நெகட்டிவான தாட்டது, அது ஒரு அருவருப்பா பாக்குறாங்க. இதுவே உங்க குழந்தை ஆகி பண்ணுனா பண்ணுவேன், சிம்பிள் தான், டக்குன்னு போவேன். அது ஏன்னா உங்க குழந்தைய வந்து யாரும் சொல்லிட கூடாது, டக்குன்னு போய் பேப்பர் டக்குன்னு போச்சு அப்படியே போயிட்டு அது போட்டு அப்படியே குழந்தை போயிட்டு பண்ணி பாரு, எப்படி போனேன். ஏன் அதே போல இதை செய்யக்கூடாதா? செஞ்சு என்ன ஆகக்கூடாது, ஒன்றாக மாட்டோம். அதே போல நான் செஞ்சு போயிட்டு அம்மாவை பார்த்தா இப்படிதான் பண்ணணும், அது என் குழந்தை, அது போனது மலம், அது ஒண்ணுமே இல்லை, மலன்றது ஒண்ணும் இல்லை, அது ஒரு பொருள், அது ஒரு ப்ராசஸ், அது அடுத்த மாற்றத்துக்கு போகக்கூடிய நிகழ்வுக்குள்ள அது ப்ராசஸ்ல போகுது. ஆக மொத்தம் அது ஒரு ஏக்கம், அது ஒரு ஆற்றல், அது ஒரு அணு, உண்மைதானே, அது ஒரு உலகம். இப்படி சிந்திக்க தெரியாதனால நினைச்சு அது நாத்தம், அது மலம், அந்த அந்த எண்ணங்கள் வருது. அப்ப உங்ககிட்ட அது கிட்ட போய் அதை இது நான் சொல்றது சிந்திக்க உண்டால முடியாது. அதை நாத்தமா பார்க்க முடியும், ஐயோ ஒரு அதுருப்பா பார்க்க முடியும், என்ன அப்படின்னு தோணும். நான் சொல்ற மாதிரி தீச்சு போனச்சுக்கோ, அதுல இருந்து வர்றது ஸ்மெல்லாலும் தெரியாது, நாத்த மாதிரி எது வந்தாலும் அது சரியா வருது. அது என்ன ஏக்கத்துல இருக்கிறனோ, நான் என்ன பிரச்சனை அதுக்கான வெளிப்பாடு நான் காட்டுறேன். என் உருவம், என்னோட மனம், என்னோட உடல், அது என்னோட ஏக்கம், அதுதான் அது காட்டுச்சு. அப்படி பாக்குற தகுதி உனக்கு வந்திருக்கணும். ஏன்னா நீயே தான் மலம், நீயே தான் அனைத்து, எல்லாமே நீயே தானே. அப்ப நீ அனைத்துமா இருக்கிற அந்த ஒருமை கூட வந்து என்ன ஆகும், அந்த மலம் அந்த உடல், இந்த அறிவு நம்ம பெற முடியும். இந்த அறிவு முடிவு நோக்கி, இறுதியான இன்பத்தை நோக்கி நம்மளை கொண்டு செல்லும். அதுக்கு ஒருமை குணம் வரணும். பிறர் உயிர் வழி நம்ம வழியா எண்ணும் போது இந்த மாதிரியான அறிவு சிந்தனையெல்லாம் நம்ம எல்லாராலையும் சிந்திச்சு இந்த வாழ்க்கையை இவ்வளவு கடினப்பட்டு, இவ்வளவு துன்பப்பட்டு, இவ்வளவு வழியோடு நம்ம வாழ்க்கை, நம்ம கண் எதிர்க்க இன்னைக்கு எவ்வளவு உயிர், கால் இல்லாத, கை இல்லாத, எவ்வளவு கஷ்டத்தோட இந்த ஜீவராசிங்க, பறவைங்க எல்லாமே எவ்வளவு வழியில வாசப்படும். இப்ப அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற தன்மை கொண்டவன் மனிதன் சொல்றான். அந்த மனிதனா இருந்தாலும் இந்த மாதிரியான செயல் செய்யறது ஒரு சில மனிதர்களே செய்யணும். இப்ப நம்ம தான் இதுக்கு ஒரு பெரிய தூணா இருந்து இந்த மாற்றத்தை இந்த உலகம் முழுவதும் நிறுவி இங்க இருக்கிற அந்த உயிரோட துன்பத்தை நீக்கி எல்லா உயிரும் நித்தியமான பெரும்பந்தனைக்கு கொண்டு போகக்கூடிய பெரிய வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். நம்ம எல்லாத்தையுமே இன்பமாகவும் சுகமாகவும் இறுதியான ஒரு மாற்றத்துக்கு போகக்கூடிய நிலையாகவும், எதையுமே தாழ்வா சிந்திக்காம, எதையும் கீழேயா பார்க்காம, எதையும் அருவருப்பா பார்க்காம, எதையுமே எல்லாமே நியூ வருஷனாவே நீ பாரு, அப்படிதான் இருக்குது, அதுதான் நடக்குது. அது நீ இன்னும் கன்ஃபார்ம் பண்ண இந்த ஏக்கத்தோட ஒன்றி அந்த ஏக்கமாவே நீ மாறி அந்த ஏக்கத்துக்கான முடிவு என்னன்றத உன்னால கொடுக்க முடியும். அந்த நிகழ்வு துரிதமா மாத்தி இந்த முழுமையான நித்தியமான பேர்மை நிலையை இந்த உலக உயிர்களால் நம்மளால கொடுக்க முடியும் சொல்லி, அன்புதான் இங்க அனைத்துமா இருக்குது, அதுக்கு ஒருமை குணமே மூலமா இருக்குது. இங்க எல்லாமே ஏக்கத்தை இருக்குது, எல்லாமே நியூவா இருக்குது, இங்க எல்லாமே புதுமையா மட்டுமே இருக்குது. இந்த சிந்தனை நம்ம எல்லாரும் சரியா வந்தோம். எல்லா நன்றி, அருமையா சொன்னீங்க. நன்றி.